நம்ம 2 பேரும் படிக்கும் 9 எடுக்கணுன்ட்டு இருந்தால் அவனோட நண்பர் ஆயிரு. எஸ், இது பெரிய விஷயமா. நாங்கள் அவங்களுக்கு முன்னிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு நண்பர் இருந்தார், யோகராஜா. எங்கள் என்ன ஐடியானா, ஆங்கிலம் பேச எழுத வாசிக்க தெரியாமல் ட்ரௌசர் போட மாட்டோம், ஆடி சக்கு. அப்படியானாக்கள் தெரிய விஷயம் என்னென்னா, நம்மளோட நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சொன்று இடித்தற் பொருட்டு. என்ன செய்கிற? 9 எடுக்கணும் இல்லையா? என்ன செய்கிற படிக்க? அப்படி சொல்லணும் அந்த நண்பர். முன்ன கை தூக்கி விடணும். மற்றவங்களோட ஹாய் ஹாய் வச்சுக்கொள்ளுங்க, நண்பராக பாவிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி என்னன்னா ஓகே டன். சரி, நெக்ஸ்ட் எடுப்போமா? எடுங்க. வந்தாச்சு. நீங்கள் தொடங்கிடுங்க. இது வேறு டாப்பிக்கு தலையங்கம். இன்னைக்கு வந்ததுக்கு மெயின் பர்பஸ், முதல் முக்கியமான காரணம் இந்த டாபிக் தான். நமது முன்னேற்றத்துக்கான 7 தூண்கள். இந்த 7 தூண்கள்ன்றது 7 ஸ்டேஜ் இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா கட்டாயம் வாழ்க்கையில ஒரு வெற்றியாளராக தான் நீங்க இருப்பீங்க. சரியா? அதுல பாருங்க, எனது முன்னேற்றத்துக்கான 7 தூண்கள் இருக்கு. பார்ப்போம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம் கையில். நம்மளோட கையில இருக்கு நம்மளோட வாழ்க்கை. எஸ், நாமே நம் வாழ்வின் தலைவர்கள். இந்த 7 தூண்கள் வழியாக வெற்றியை உருவாக்குவோம். முதலாவது தூண் ஒவ்வொன்றையும் சுவாமி சொல்லுவாரா? எனது ஆசைகளை அடைவதற்கு நானே எல்லாம் சொல்லுவேன். ஏத்தமா, எனது ஆசைகளை அடைவதற்கு நானே பொறுப்பு. திரும்ப சொல்லுவோம். திரும்ப இருக்கா? கை தட்டுமா. நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். என்ன, ஒரு உண்மையிலே சரியான 8 பேரும் நான் தான் மூத்தான். அருமையான குடும்பம் அது. எங்களோட அம்மா அடிக்க சொல்லுவா, ஆமாம்ல ஏழைகள். எனக்கு உடனே சொல்லணும், அம்மா நீ ஏழையாக இருந்தாலும் நீ போ, நான் பணக்காரன் ஆள். இன்னும் என்னது என் ஆசை. சரிதானே? அடுத்தது, எனக்கு ஒரு நோயும் கிடையாது. தெரியும் உங்களுக்கு. 23,000 கொடுத்து செக் பண்ணுறேன். எங்கடா மேனே இந்த இருக்கார் மெடிக்கல் மேன் கொழும்பில். நான் இந்தியன் தெரியுமா உங்களுக்கு? இந்த இந்திய பிரஜை பாஸ்போர்ட்டெல்லாம் தான் இருக்குது. அதை எடுக்கிறது, வீசா கொடுக்கறதுக்கு அது என்னடா 23,000 அவங்களோட பணத்தை கொடுத்து செக் பண்ண எல்லாம் ப்ளட்டு இது டெக்ஸ்ட் எடுத்து பார்த்து அதில் நோய் இருந்தால் அவங்களுக்கு வீசா கொடுக்க மாட்டாங்க. சாதாரண வீசா கொடுப்பாங்க. இது ரெசிடென்ட் வீசா. என்ன இவ்வளோ வரேன்டா? அது எப்படி என்கிட்ட ஆசைப்படா? இல்லை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ நோய்க்கு காரணம் நீ, அதாவது நான். உண்மையில் டு பி சிக் இஸ் சின். சொல்லுங்க. டு பி சிக் இஸ் நோயாளியாக இருப்பல் பாவம். சொல்லுங்க. சாதாரண தலையடி காய்ச்செல்லாம் அதை நான் சொல்லலை. அவங்க சுகராம், மற்ற என்ன ப்ரெஷராம், அப்புறம் இது கொலஸ்ட்ரோலாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படி இங்கே சைக்கோசோமேட்டிக் டிசீஸஸ். சொல்லுங்க. மனதால் உடலுக்கு வர நோய்கள். சொல்லுங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னேன், இப்படி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சாமி? 80 இல்லை சாமிஜி, 90க்கு மேலே. அவர் இந்த டாக்டர், பெரிய ஃபேமஸ் டாக்டர் சொன்னார், இல்லை இந்த 90க்கு மேலே உள்ள மனத்தாலான் உடலுக்கு நோய் வருது. எனக்கு ஒரு நோயும் இல்லைன்னா மனம் க்ளீன் அமிர்தம் நிறைஞ்சிருக்கு, ஒருவும் இல்லை. தெரியாமா? யோசிச்சு பாருங்களா. இந்த ஆசை என்ன? நிருபு. முதலாவது உடல் ஆரோக்கியம். சொல்லுங்க. 2வது பணம். நிறைய சொல்லுங்க. பொருளாதார ஆரோக்கியம். சொல்லுங்க. அப்புறம் புத்தி ஆரோக்கியம். சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப், உறவு ஆரோக்கியம். சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, 14ஆம் தேதி என்ன நண்பர்கள் உறவினர் எல்லாரும் வேலையை கூப்பிட்டுருக்காங்க. பெரிய என்னது கெட் டுகெதர். அவங்க சாப்பாடு, சிரிக்கிறது, லாஃபோ கிளப்பன் சாப்பாடு, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் அன்பர்கள் என்ற கூட அற்புதமான ஆக்கள் நண்பர்கள். நம்ம என்ன சொல்கிறேன்டா, அது ஆரோக்கியம். நிறைய பேருக்கு என்னோட ஒருவரும் கதைக்கிறது. ஒரு அம்மா செத்து 4 நாளைக்கு பிறகு அந்த புழுத்தோடம்பு எடுத்தாங்க அன்புரியில். ஏன்? அவள் யாரோடையும் நட்பு சொந்தாக்களை விட்டுறாங்க. அசிங்கமாக இல்லை? சூளை இருத்தல் சுற்றத்துக்கு அழகு. சொல்லுங்களா? என்ன பார்த்து எல்லாரும் வாங்க. என்ன குற்றம் பார்க்கில் சுட்டம் இல்லை. சொல்லுங்க.
அது இந்த தவறு நான் ஒரு பார்ப்பேன் இல்லையோ. அப்போ இதெல்லாம் ஆசைகள் சொல்லுங்க. மண்ணு சந்தேகமாக இருக்குல்ல. இப்போ என்ன பார்க்க எத்தனை பேர் இரவு ஒரு 8 மணிக்கு கூட ஒரு சத்தியா கூட சத்தியா ஐயா வந்தேன் நான் தூங்கிட்டேன். ஏன் அவன் நான் பார்க்க போகல, அவங்க பார்க்க நான் உறவு சொல்லுவா. இதுவும் ஒரு ஆசைடா மானி. இந்த உலகத்தில் சந்தேகமாக இருக்கிற பார்த்து ஒரு ரிசர்ச் ஒன்று செய்தாங்க அமெரிக்காவில். அது கிட்டத்தட்ட 14-15 வருஷம். எந்த காரணத்தால் ஒருவர் உடல் நலமும் மனநலமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்? பொருளா, அப்புறம் மற்றது பணம், ஓகே, மற்றது பதவி அதிகாரம், இப்படியே பார்த்துட்டு போனா இன்னும் எது தெரியுமா? அன்பான உறவு. சொல்லுங்க. சந்தோஷமாக இருந்த ஆக்கள் எல்லாரும் கடைசியில் பார்த்தாங்க என்ன? அன்பான உறவுகள். வெகுசன வாக்கு வேத வாக்கு. அப்போ என்ன சொல்லுவாருண்டா, நல்ல ஆசை சொல்லுங்க. நம்ம ஆக்கள்கிட்ட எனக்கு பொறுக்கவும் பாரு, எங்களுக்கு ஒரு ஆசை இல்லை அப்படி சொல்கிறாங்க. யாரும் நீங்கள் பட்டு மோசம் வேலை 5 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்குறது. என்ன சொல்கிறா? எனக்கு ஒரு ஆசை நோ. எனக்கு சொல்லுங்க, நியாயமான பிரயோசனமான என்னை வாழ்க்கையில் உயர்த்திவிடும் ஆசைகள் எனக்கு இருக்கிறது. கைதடுங்க. இந்த ஊர் சொன்னதை கேட்கா. இதில் தான் நம்மளோட சமுதாயம் தான். ஆனால் அவங்க சொல்கிற முழுக்க கேட்கக்கூடாது. கோ அகெயின்ஸ்ட் ரெபலா சொல்லுங்க. எஸ் சொன்னோம் பாருங்க. இப்போ துடக்கும் நான் இவங்க இன்னொரு நேற்று ஒரு தொண்டை இந்த பொம்பளை பிள்ளை எல்லாருக்கும் எங்களோட அம்மா அப்பா எல்லாருக்கும் வாரேன். அதை போட்டுன்னு கடவுளுக்கு போய் பாரு இது உண்டாடே. அது ஒரு தாய்மை ஆகிறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான கொடை. அதையே துடக்க வேண்டு கூட அது பொம்பளையில் இவ்வளோ பாவம் பாருங்க. இப்படி வச்ச சமுதாயத்தை நோ டோன்ட் அக்செப்ட். ஓகே. அப்போ என்ன சொல்கிறேன்? ஆசைகள் மிக முக்கியம். நான் இருக்கேன், நீ சுவாமியாருக்கு ஆசை வரக்கூடாது. ஆனால் எங்களோட 7 படியில் முதலாவது படி ஆசை. என்ன தெரியுமோ? சுப இச்சா. சொல்லுங்க. உங்களை கூப்பிட்டு நாங்கள் இதை சொல்கிறோம். எதுக்கு? ஆசை. எந்த சமுதாயத்தில் எல்லாம் அப்படி தூண்களாக உயரணும், பெரியா வரணும், அந்த ஆசை. ஆசை இல்லையோ? ஆசை கைதட்டுங்க. எனது ஆசைகளை அடைவதற்கு நானே போகிறோம். உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆளுன்னு ஒன்று இருக்கு. அப்போ அவர் செய்வார், இவர் சென்னோம். நீ ஆசைப்படு, அந்த ஆசை எழுது. இந்த ஆசையை நான் எப்படி அடைவேன்? உதாரணத்துக்கு 9A 3A அதை எடுத்துக்கொள்வோம் இல்லையா? சிங்களம் இங்கிலீஷ் நான் சொல்கிறேன் கேளுங்க தயவு சரி. இந்த மொழி இதான் ஜோடியா